பெருசாக வளர்ந்துருக்க செடியை வெட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி தாங்க மனசு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இது எங்கள் தோட்டத்தில் இருக்க நாட்டு கொய்யா செடி. நாட்டு மரனாவே ரொம்ப பெருசாக நிறைய பிரான்ச்சஸோட ரொம்ப பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டுருப்போம். ஸோ நாமும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது ப்ரூனிங் மெத்தடில் பிளான்ட் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டிங் சீசன் முடிஞ்சதுமே பிளான்ட்டை வந்து ப்ரூனிங் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கும் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பெருசாக வளர்த்து நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கிறத விட சின்னதாக வளர்க்கும் போது ஃப்ரூட்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸ் கம்மியாக இருந்தாலுமே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவே இருக்குங்க. சரி வாங்க இப்போ எப்படி ப்ரூனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூனிங் பண்ண வந்து செடிகள் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூனிங் பண்ணி விட்டுற போகிறோம். ப்ரூனிங் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. இதுக்கு என்ன உரம் கொடுக்குறது அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் மொத்தம் இந்த பிளான்ட்டுக்கு ஒரு 20 கிராம் கொடுக்க போகிறோம். ரூட்லேருந்து ஒரு 1/2 ஃபீட் தள்ளி. இதுதாங்க அந்த எப்சம் சால்ட். ஏன் எப்சம் சால்ட் மட்டும் தான் கொடுக்குறோம், டிஏபி கொடுக்கல அப்படின்னா, பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ட்டில் எந்த லீஃபுமே இல்லை. ஸோ லீஃப் இல்லாதனால டிஏபி கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் மட்டும் ஒரு 20 கிராம்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஏன்னா பிளான்ட் அந்தளவு க்ரோத்தாக இருக்கிறதுனால 20 கிராம்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பிளான்ட் எந்த ஹைட்டில் இருக்க அந்த மாதிரி இருக்கிற பெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீஃப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ டிஏபி பிளான்ட்டுக்கு ஒரு 20 to 50 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதுதாங்க பேசிக். ஸோ இன்னும் அடுத்த ஒரு 2 monthஸில் இதில் ஃப்ரூட்